பிரிக்க முடியாதது என்ன என்று கேட்டால் தமிழ் ராக்கர்ஸும் நடிகர் விஷாலும் என்று சொல்லும் அளவுக்கு தமிழ் ராக்கர்ஸ் குறித்து தொடர்ச்சியாக பேசி வந்தவர் நடிகர் விஷால். தமிழ் ராக்கர்ஸ் ஒழித்து கட்டப்படும் என்று வாக்குறுதி கொடுத்ததுதான் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் பதவிக்கு வந்தார். தமிழ் ராக்கர்ஸ் யார் என்பதை எனக்கு தெரியும் என்று கூறி அனைவரையும் அதிர வைத்தார். ஆனால் சமீபத்தில் தமிழ் ராக்கர்ஸை அரசாங்கத்தால் தான் ஒழிக்க முடியும் என்று கூறி பொறுப்பிலிருந்து நழுவியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் தமிழ் ராக்கர்ஸ் குறித்து நடிகர் விஷால் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார் என்பதை தற்போது பார்க்கலாம். சிம்பா ரிலீஸ் அன்னைக்கு கண்டிப்பா எந்த வெப்சைட்லயோ இல்ல இந்த ஆன்லைன் பைரசி மூலமா பாதிக்கப்படாது. ஓப்பன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன். அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்களுக்கு தான் பப்ளிசிட்டி. நீயா நானான்னு பாத்துறேன். அத்தனை எதிரிகளுக்கும் இப்போ பதவிக்கு வந்ததுனால கெட் ரெடி. இந்த படத்துல I'll give the announcement on August 2nd week. இந்த படத்தோட ஆக்ஷன் ரிலீஸ்ல இந்த துப்பறிவாளன் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சன்றது இந்த விஷயம் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். I found out. கூடிய சீக்கிரம் 2 weeksல I will show you all. This is something related to piracy. நான் கை காட்டுறது கடவுள் இல்லை, கடவுளாக நம்புகிற இந்த தமிழக அரசாங்கத்தை அவங்க நினைச்சாங்கன்னா ஒரே நாளில் இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.